ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா விழிஞ்சம் சிக்கன் ஃப்ரை. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம பண்ணிடலாம். வாங்க அந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த விழிஞ்சம் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: சின்ன வெங்காயம், இஞ்சி, அதுக்கப்புறம் சோம்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி. அது பிளெண்டரில் நான் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. உரிச்ச பூண்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் வரமிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகாவும் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்து போடும்போது இது தனி ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், புது ஃப்ளேவரில் இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே அடிக்ட் ஆகிடுவீங்க. ஒரு 4லேருந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. நான் சிக்கன் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். 400 கிராமுக்கு இது போதுமான அளவு. இப்போது நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, கரம் மசாலா போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வரமிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு எக்கை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இது அந்த அளவுக்கு காரம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போது ஒரு லெமன் ஜூஸ் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது இது மேரினேஷனில் 20 மினிட்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் வேகிறதுக்கு 15லேருந்து 20 மினிட்ஸ் தான் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி குக் பண்ணிங்கன்னா சிக்கன் கண்டிப்பாக சூப்பராக வெந்துடும். 20 மினிட்ஸ்க்கு மேலே வேக வைக்காதீங்க, ஹார்ட் ஆகிடும். இந்த சிக்கன் விழிஞ்சம் சிக்கன் ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டெண்டராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அதில் அற்புதமாக இருக்கும். இந்த சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாக்கெட் எம்டியா இருக்குடா. இதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? சிக்கன் கோலா